அது நந்தவனபுரம்ன்ற சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ராதம்மாவும் அவங்களோட மருமக சாந்தியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராதம்மா சாந்திய தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. சாந்தி கூட ராதம்மாவ அவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பா. ஒரு நாளைக்கு சாந்தி ராதம்மா கிட்ட, அத்தை, நம்ம ஊர்ல ஒரு டிஃபன் ஷாப் கூட இல்லைல்ல, நம்மளோட வீட்டு முன்னாடியே ஒரு டிஃபன் கடையை போட்டா எப்படி இருக்கும் த? ஆ, நல்ல ஐடியா தாம்மா. உடனே ரங்கையா கிட்டயும் சுரேஷ் கிட்டயும் பேசி இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். ராதம்மாவோட கணவர் ரங்கையா, சாந்தியோட கணவர் சுரேஷ் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனாலே அடுத்த நாள் காலையில இருந்தே ஒரு சின்ன டிஃபன் கடையா அவங்க வீட்டு முன்னாடி ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும். சாந்தி பண்ற பாம்பே சட்னி, ராதம்மா பண்ற பச்சடி, இது எல்லாமே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அந்த ஊர்ல. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கூட வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு ஒரு காஸ்ட்லியான கார் அவங்களோட சின்ன டிஃபன் சென்டர் முன்னாடி வந்து நின்னுது. அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்குனாங்க. அவங்க ராதம்மா சாந்தியோட கடையில சாப்பிட்டு இவ்ளோ ருசியான சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைன்னு நினைச்சாங்க. காசு கொடுக்கற நேரத்துல, அம்மா, நான் உண்மையிலே சொல்றேன். இவ்ளோ ருசியான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க திறமைக்கு நீங்க கிராமத்துல மட்டும் ஒரு டிஃபன் கடையை போட்டீங்கன்னா கோடி ரூபாய் மேல சம்பாதிக்கலாமா? அப்படிலாம் எந்த ஐடியாவும் இல்லை தம்பி. ஏன்னா நீங்க எல்லாரும் சாப்பிட்டு எங்களை வாழ்த்துறதே போதும். வயிறார எல்லாரும் சாப்பிட்றாங்களா இந்த ஊர்ல, அதான் முக்கியம். அது அவங்க ஆசிர்வாதம் பண்றதே கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு சமம். உங்க ஆலோசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா உங்களோட ருசி எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? சரி சரி, நாங்க அடுத்த தடவை இங்க வரும்போது கண்டிப்பா உங்ககிட்டே டிஃபன் வாங்கி சாப்பிட்றோம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் ராதம்மா சாந்தியோட டிஃபனை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மாமியார் இப்படி பதில் சொன்னதை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தா சாந்தி. அப்போ அவ மாமியார் கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா, ஏந்த, எப்ப பார்த்தாலும் யார் என்ன புகழ்ந்து தள்ளினாலும் ஆ, காசுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இது போதும், அன்பு தான் முக்கியம்னு சொல்றீங்க. எப்பதான் நம்ம பணக்காரங்களாகிறது அப்படின்னு புலம்புனா சாந்தி. ஆனா அவங்க சொன்னது மட்டும் அவளோட மனசுல நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி டிஃபன் எல்லாம் முடிஞ்சு கடையை க்ளோஸ் பண்ற சமயத்துல மெல்லமா வந்து அவங்க அத்தை கிட்ட இப்படி சொன்னா, அத்தை, நீங்க மத்தியானம் கார்ல வந்து சொன்னாங்கல்ல, அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்கே இருந்தா எப்படித்த, நம்ம பட்டணத்துக்கு போனா நல்லா சம்பாதிக்கலான்னு அவங்க சொல்றாங்களே, அதை பத்தி யோசிக்கலாம்ல. ஐயோ, எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ? பட்டணத்துக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது. அங்கேயே எக்கச்சக்க போட்டிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நல்லா நடத்த முடியும் சொல்லு? இங்கேயே இருக்கலாம். அது என்னது அப்படி சொல்லிட்டீங்க? குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் பார்க்கணும்ல. இப்படியே இருந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேறணும்? இப்போதைக்கு ஏதோ சமாளிக்கிறோம். ஆனா போக போக முன்னேற்றத்தை தானே நம்ம பார்க்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஒரேடியா இந்த ஊரை விட்டு போகணும்னா என் கணவர் ரங்கையா என்ன சொல்வாரோ? சுரேஷ்க்கு இது பிடிக்குமோ என்னவோ அது தெரியல. நீங்க மாமா கிட்ட பேசுங்க சார். நான் சுரேஷ் கிட்ட பேசுறேன். நம்மளோட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பட்டணத்துல தான் கிடைக்குமோ என்னவோ அப்படின்னு சாந்தி ராதம்மா கிட்ட சொல்லவும், இவளோட ஐடியாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ராதம்மா. அன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சா சாந்தி. அப்போ எப்படி இதெல்லாம் சொல்றது, எப்படியாவது பட்டணத்துக்கு போனாதான் முன்னேற முடியும்ன்றது மட்டும் அவளுக்கு தீர்மானமா இருந்தது. தெளிவாவும் இருந்தா அதுல எப்படியாவது சுரேஷ் கிட்ட சொல்லணும்னு சொன்னா. என்னங்க, இன்னைக்கு மத்தியானம் பட்டணத்துல இருந்து பெரிய பணக்காரங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டாங்கங்க. சாப்பிட்டு நம்ம ருசிய பார்த்து மயங்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஹோட்டலோட ருசி அவங்களுக்கு கூட தெரியுது. ரொம்ப சந்தோஷம் இல்ல? ஏங்க, அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஒரு ஐடியா கூட கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் பட்டணத்துல போட்டா கோடி ரூபாய் மேல சம்பாதிக்கலாமா. நம்ம அப்படி இருக்கும் போது நம்ம எங்க இங்க இருக்கணும், நம்மளும் பட்டணத்துல செட்டில் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆறத பாப்போம் அப்படின்னு சாந்தி சொன்னோன்னா சுரேஷ் ரொம்ப அமைதியா இருந்தாரு. இவங்க பேசுறதெல்லாம் ரங்கையா கூட கேட்டுட்டு தான் இருந்தாரு. அவரும் சுரேஷ் என்ன சொல்ல போறான்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு. அங்கெல்லாம் ஹோட்டல் போட்டா ரொம்ப செலவாகும் சாந்தி. அதுக்கெல்லாம் நம்ம எங்க போவோம் சொல்லு? எங்கேயாவது நம்ம வீடு இருக்கு, வாசல்ல போட்டோம். அதனால அவ்வளோ பெரிய செலவு இல்ல. அங்க நமக்கு தெரிஞ்சவங்க கூட இல்ல. அப்புறம் எப்படி? அதுக்காக அப்படியே இருக்க முடியுமாங்க? நம்ம எல்லாத்தையும் எதிர்கொண்டு மேல முன்னேறி வர்றது தானே வாழ்க்கை. நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. இங்கே இருந்தா அவங்க எப்படி முன்னேறுவாங்க? அவங்களும் அங்க படிச்சாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்கல்ல. அம்மாடி சாந்தி, நீ சொல்றது எல்லாம் கரெக்டா இருந்தாலும் இவ்ளோ வருஷம் நாங்க இந்த ஊர்லயே இருந்து வாழ்ந்துட்டோம்.
அதனால இங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு தெரியும். இந்த ஊரை விட்டு போக எங்க யாருக்கும் மனசு இல்லம்மா. அதை தானம்மா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறத வச்சு திருப்தியா வாழணும்னு. அத்தை, திருப்தியா இருக்கிறது நல்ல வாழ்க்கைய வாழறது. இங்க இருந்தா எப்படி சுரேஷ், நீங்க கொஞ்சம் யோசிங்க. நம்ம பட்டணத்துக்கு போனா எல்லாரும் வசதியா இருக்கலாம். அதுதானே திருப்தி. சாந்தி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா சுரேஷ் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில காஃபி எடுத்துக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருந்தா சாந்தி. என்னங்க, ராத்திரி முழுக்க நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட முடிவு என்னன்னு சொன்னீங்கன்னா அத்தையும் அதுக்கேத்த மாதிரி மாத்திருவேங்க. சாந்தி, நீ சொல்றதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம கூட ஏன் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாதுன்னு தோணுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே பட்டணத்துக்கு போலாம். அங்க கடையை போட்டு ஆரம்பிப்போம். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பெரிய ஆளா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. முயற்சி பண்ணுவோம். சுரேஷ் அப்படி சொன்னோன்னே சாந்திக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் முடிவு பண்ணி இதே மாதிரி ஒரு கடையை பட்டணத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க. ஊர்ல ஒரு பிஸியான ஏரியாவா பார்த்து சின்னதா அவங்களோட டிஃபன் கடையை ஆரம்பிச்சாங்க மாமியாரும் மருமகளும். வழக்கம் போல சாந்தியோட பாபே சட்னிக்கு அந்த பட்டணத்துல கூட பயங்கர வரவேற்பு ஏற்பட்டுருச்சு. இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ல எதிர்பாராத விதமா சிட்டியில கேஸ் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அங்க அவங்களால சமைக்க முடியாம அவஸ்தைப்பட்டாங்க. ஏமா சாந்தி, நீ சொன்னியேன்னு உடனே எல்லாரும் புறப்பட்டு இங்க வந்தோம். இங்க என்னடானா சிலிண்டரே கிடைக்கல. அதெல்லாம் சமைக்க கூடாதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க வேற. அத்தை, சிலிண்டர் இல்லைன்னா என்னத்த, வரகடுப்பு இருக்கு. ஊர்ல எல்லாம் வரகடுப்புல தானே சமைச்சோம். அங்க காலியா இடம் இருக்க பாருங்க, அங்க சமைக்கலாம். யாரு என்ன சொன்னா என்ன, நம்ம சம்பாதிக்கிற வழியா பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சாந்தி சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்கேயே வரகடுப்பை போட்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வரகடுப்புல சமைக்கிறதுனால அதுல இருந்து வர புகையெல்லாம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போய் சேர்ந்தது. அந்த புகைய தாங்க முடியாம பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஏங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் எப்படிங்க இருக்கிறது? இப்படி புகையா வருது. குழந்தைங்கலாம் இருக்காங்க வீட்ல. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நாங்க வாழறதுங்க? உங்களுக்கு இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு தெரியாதா? மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். சிலிண்டர் பயன்படுத்தாததுனால இப்படி வரகடுப்பு பயன்படுத்துறோம். கொஞ்சம் வியாபாரமும் நடக்கணும்ல. ஏங்க, வியாபாரத்துக்கோசம் இப்படி பண்ணுவீங்களா? உடனே அந்த வரகடுப்பா அணைங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோங்க. சுரேஷும் சாந்தியும் என்னென்னவோ பேசி அப்புறமா அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட மாமியாரோட முகம் மட்டும் பயத்துல வாடிக்கிட்டு இருந்தது. எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னுட்டு. இதுவே நம்ம ஊர்ல வரகடுப்பு போட்டு சமைச்சோன்னா நம்மள கேக்குறதுக்கு யாராவது இருக்காங்களா என்ன? நம்ம பாட்டுக்கு ஹாயா நம்ம ஊர்ல சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்க சிலிண்டர் இல்லைன்னு தானே வரகடுப்பு போட்டோம். அதுக்கே பிரச்சனை பண்றாங்க. மத்ததுக்கெல்லாம் எப்படியோ. ஆமா, யாராவது எந்த பிசினஸ் பண்ணாலும் எதுலயாவது பிரச்சனை வரதாமா செய்யும். பிரச்சனையை பார்த்து பயந்துடக்கூடாது. வரகடுப்புக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னுட்டு நான் பாக்குறேன். அப்படி ஏதாவது பிரச்சனை இல்லாம பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். நான் யோசிச்சு சொல்றேன், கேட்டு சொல்றேன். எல்லாம் கரெக்டு தான்ப்பா. சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத பாக்கணும். இதுக்கு ஏதாவது நீ சொன்ன மாதிரி பிரச்சனையே இல்லாம சமைக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு சீக்கிரம் பாரு. இல்லைன்னா இந்த ஊர் ஜனங்க திட்டியே நம்மள சொல்லிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சாந்திக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது. சிலிண்டர் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா. அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி அதை எல்லார்கிட்டயும் சொன்னா. அத்தை, இப்படியே உட்காந்துட்டு நேரத்தை வீணாடுக்கிறத விட பட்டணத்துல ஏதாவது பிளாக்ல சிலிண்டர் கிடைக்குதான்னு பாப்போம். அதுலயாவது நம்மளால சமைக்க முடியும்ல. உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிளாக்ல வாங்கணும்னா ரேட் அதிகமாகுமே சாந்தி. ஆனா இப்ப நீ சொல்றதை தவிர வேற வழியே இல்ல. சரி, கிடைக்குதான்னு போய் பாப்போம் அப்படின்னு சுரேஷும் சாந்தியும் யோசிச்சு அக்கம் பக்கத்துல ஏதாவது சிலிண்டர் கிடைக்குதா எல்லா ஸ்ட்ரீட்லயும் தேடி தேடி பார்த்தாங்க. எங்கேயாவது பிளாக் சிலிண்டர் கிடைக்குதான்னுட்டு. அப்படி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு கடை ஒண்ணு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அங்க ஒருத்தர் நின்னுகிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டு பாப்போமேன்னுட்டு நினைச்சாங்க ரெண்டு பேரும். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்தது அவர் பேரு அரவிந்த். அவர் பிளாக்ல சிலிண்டர் விற்கிறாருன்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை பார்த்த அரவிந்த் அக்கம் பக்கத்துல பார்த்து ரகசியமா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்க பாருங்கங்க, நான் பிளாக்ல சிலிண்டர் விக்கிற விஷயம் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் அதிகமான விலைக்கு தான் விக்கிறேன். சிலிண்டர் ஒண்ணு இவ்வளவு விலை ஆகும்.
தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. டபுள் ரேட்டு தான். வேணும்னா வாங்குங்க. ஆனா ஊருக்குள்ளேயே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. என்னப்பா தம்பி 600 சொல்றியே, டபுள் த ரேட் சொல்றியே, 2 நாள்ல எங்களுக்கு சிலிண்டர் காலி ஆயிடும். ஒரு 2 நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணா எப்படிப்பா? கட்டுப்படியே ஆகாது. கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா தம்பி. அதெல்லாம் அந்த ரேட்டுக்குலாம் தர முடியாதுமா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்குங்க. பேரம் பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. சாந்தி, 2 நாளைக்கே 600 செலவு பண்ணுனா அவ்வளவுதான், மாசத்துக்கு எகுறுது பில்லே. அதனால நமக்கு இது கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன் சாந்தி. ஏங்க இதெல்லாம் வெறும் சிலிண்டர் வர வரைக்கும் தானேங்க. சிலிண்டர் பிரச்சனை தீர்ந்தோன்னே எல்லாம் சரியாயிடும். அதனால எதுவும் சொல்லாதீங்க, வாங்கிக்கலாம். அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல இருந்த ஒரு போலீஸ் இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் யோகிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்கள தேடி அவங்க கிட்ட வரணும்னு நினைச்சாரு. அரவிந்த் போலீஸை பார்த்தோன்னா பயந்தாரு. ஐயோ, கிளம்புங்க. போலீஸ் நம்ம கிட்ட தான் வராருன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க சீக்கிரமா. உடனே ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி 2 பேரும் போலீஸை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க கிடுகிடுன்னு. போலீஸ் அவங்க பின்னாடியே போனாரு. அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னு தடுத்தாரு அவங்கள. அவங்க போலீஸை பார்த்தானோ இன்னும் நடுங்க ஆரம்பிச்சாங்க. இதை கவனிச்ச போலீஸ், என்ன பார்த்தா நடுங்குறீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன பிளாக்ல சிலிண்டர் வாங்க வந்தீங்களா? அது தப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன? ஐயோ இல்லங்க, நாங்க ஏதோ சும்மா அட்ரஸ் கேட்கறதுக்கு தான் அந்த பக்கம் போனோம். சிலிண்டரா? என்ன சொல்றீங்க? நாங்க இந்த ஊருக்கே புதுசுங்க. இந்த ஊர்ல எது எது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆமாங்க, இந்த ஊருக்கே நாங்க புதுசு. அதெல்லாம் எங்க கிடைக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பார்த்தோன்னே எதுக்குமா நீங்க பயந்து ஓடுனீங்க? அது எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னாங்களா, அதை கேட்டுதான் நாங்களும் ஏதோ நடக்க போகுதுன்னு ஓடிட்டோம் சார். சரி, ஜாக்கிரதை. இந்த மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்கு போற வழிய பாருங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. சாந்தியும் சுரேஷும் என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மெதுவா நடந்து வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ராதம்மா கிட்டயும் ரங்கையா கிட்டயும் சொன்னாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப பயந்து நொறுங்கி உடஞ்சு போனாங்க ராதம்மா. சிலிண்டர் இல்லாததுனால அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹோட்டல் நடத்துறதுக்கே. அப்போ ராதம்மா அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தியா சாந்தி, அப்பவே சொன்னேனே பட்டணம்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னுட்டு. நம்ம கிராமத்துல இருக்கிறது தான் நமக்கு நல்லது. உடனே இந்த ஊரை விட்டுட்டு நம்ம கிராமத்துக்கே நம்ம திரும்ப போவோம். அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அத்தை, ஏன் தான் இப்படிலாம் சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நம்மளோட சாப்பாடோட ருசி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப கிராமத்துக்கு போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஊர்ல யார் என்ன நினைச்சா என்ன, இந்த உலகத்துல யார் என்ன நினைச்சா என்ன, நம்மளோட சௌரியத்தை தான் நம்ம பார்க்கணும். உடனே சாமான் எல்லாத்தையும் மூட்டை கட்டுங்க. நம்ம இங்க இருந்து நம்ம ஊருக்கு போய் பொழைக்கிற வழிய பாவோம். இங்க இருந்து அவஸ்தைப்பட்டது எல்லாம் போதும் அப்படின்னுட்டு கௌசல்யாமா சொன்னோன்னா யாரும் அதுக்கு மறு பேச்சு பேசல. சாந்தியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. உடனே சாமான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அவங்களோட ஊருக்கு கிளம்பி போனாங்க. அவங்க அங்கேயும் சிலிண்டரோட பற்றாக்குறை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல வரகடப்புல சமைக்கிறத யாரும் எதுவும் தடுக்கல. அப்ப பக்கத்து வீட்டு சரோஜா அக்கா அங்க வந்து எகத்தாளமா அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. என்ன ராதம்மா, பட்டணத்துக்கு போய் கோடி கோடியா சம்பாதிக்க போறேன்லாம் சவால் விட்ட, என்ன ஆச்சு? அங்க கூட சிலிண்டர் கிடைக்கலையா? அதான் மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிக்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டீங்க போல. ஏன் இப்படி எகத்தாளமா பேசுறீங்க? நாங்களே உடஞ்சு போயிருக்கோம். இதுல என்ன இருக்கு? அந்த ஊர்ல சம்பாதிக்கலாம் பொழைக்கலான்னு போனோம். அங்க சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. அப்பதான் நம்ம ஊரோட அருமை நமக்கு தெரிஞ்சுது. இங்க விறகடுப்புல சமைச்சா கூட எந்த பிரச்சனையும் வராதுன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இருக்கிற இடத்துல தான் நமக்கு கௌரவமும் மதிப்புன்றதையும் நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு வந்தோம். அது என்னவோ உண்மைதான். ஆனா நமக்கு எந்த இடத்துல இருக்கோமோ அங்கதான் மரியாதை. பரவாயில்ல, நடந்தது நடந்துச்சு போச்சு. மறுபடியும் இங்க சமைக்க ஆரம்பிங்க. உங்களோட கடை பத்தி ருசியை பத்தி எல்லாருக்கும் தெரியல. இனிமேல் முன்னேற வழிய பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னதும் மாமியாரும் மருமகளுக்கும் கொஞ்சம் தெம்பா இருந்தது. பழையபடி நம்ம முன்னுக்கு வரணும்ன்றத யோசிச்சாங்க. சாந்திக்கும் அவ தப்ப உணர்ந்தா. அதுக்கப்புறமா அவங்களோட ருசிக்கு அடிமையான அந்த ஊர் ஜனங்க பழையபடி வந்து அவங்க டிஃபன் கடையிலே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க சின்ன டிஃபன் கடை பெரிய ஹோட்டலா மாறிச்சு அந்த ஊர்ல. அதுக்கு மாமியார் மருமகள் ருசியான கடைன்னுட்டு பேரும் வச்சாங்க. அதுல அவங்க ஜெயிச்சு காட்டினாங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்கள மாதிரி முன்னேறணும்னுட்டு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்த 2 விருந்தாளிங்களும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா குசுமா மட்டும் போன்ல வீடியோ பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா. இதை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு இப்படி பேசினாங்க. இந்த பொண்ணு எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாத்த. ஆமால, ஏதோ சின்ன பொண்ணு கொஞ்சம் உதவி செய்யலான்னு பார்த்தா மொத்த வேலையும் நம்ம தலையில கட்டுறாளே இவ. ஏதோ இந்த வீட்டுக்கு அவதான் எஜமானி மாதிரியும் நம்ம ஏதோ அவகிட்ட வேலை செய்யற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா பாரு.
கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம், ஏதாவது மாறுறாளா இல்லையான்னுட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குசுமா கிட்ட பேசலான்னுட்டு போனாங்க. அம்மாடி குசுமா, எங்க 2 பேருக்கும் ஏதாவது உதவி செய்யற ஏதாவது ஐடியா இருக்காமா? சித்தி, எனக்கு பயங்கர சோர்வா இருக்கு, இல்லனா நான் உங்களை வேலை வாங்குவேனா? சோர்வா? நல்லா தானம்மா சாப்பிட்ற நீனு? ஐயோ, இந்த குளிர் தாங்க முடியாம ஏதோ கொஞ்சம் சுட சுடன்னு பஜ்ஜி சாப்பிட்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு குசுமா சொன்னதும் 2 பேரும் அவங்க வேலையை பார்க்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷும் ராகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அவங்க இப்படி பேசினாங்க. ஏய் குசுமா, என்ன அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க சோஃபால? என்னாச்சு உனக்கு? எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டா போல இருக்கே. ஐயோ, நீயா? சீக்கிரமா வா. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது மழை வரும் தோணுது. என்ன? போதும்டா அவளை கலாய்ச்சது. குசுமா, எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாயே. அப்பதான் கிச்சன்ல இருந்து அந்த 2 பேருமே பேசிக்கிட்டு அப்படியே நடந்து ஹாலுக்கு வந்தாங்க. அம்மாடி குசுமா, 2 பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா? ஆமா குசுமா, ராத்திரி டின்னர் கூட சமைச்சு முடிச்சிட்டோம். அவங்க 2 பேரையும் பார்த்த ராகேஷும் ராஜேஷும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அத்த, நீங்க 2 பேரா? எப்ப இங்க வந்தீங்க? எப்ப வந்தீங்க? எதுக்கு கிச்சன்ல இருந்து வரீங்க நீங்க 2 பேரும் இப்போ? ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கிச்சன்ல அத்த? அது என்ன ஆச்சுன்னா தம்பி, அது வந்து அப்படின்னு அவங்க வாய் எடுத்து சொல்லும் போது குசுமா நடுவுல பூந்து, கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியாம இருந்த போது தான் இவங்க வந்தாங்களா, அவங்களே உதவி செய்யறேன்னு சொன்னாங்கங்க. என்னது? நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, நிஜம்தாங்க. 3 வேளையும் நல்லா தானே சாப்பிடுற? ஐயோ நம்புங்கங்க, நிஜம்தான். உனக்கு வேலை செய்யறதுனாலே அழுற மாதிரி இருக்கும். நீ வேலை செய்யறதுக்கு அழுவ. அதனாலதான் இவங்க தலையில கட்டிட்டியா? இவங்களும் நீ சொல்றத நம்பிட்டாங்க அப்படின்னு அவங்க குசுமாவை கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த 2 பெண்களும் நடுவுல சொன்னாங்க. டேய் போதும்டா, அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இது நம்ம வீடு தானே. ஆமாப்பா, நாங்க வேலை செஞ்சா என்ன இருக்கு, 2 பேர் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து. ராஜேஷும் ராகேஷும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தாங்க. எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருந்தாங்க. ஆஹா, இவ்ளோ சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே. அப்பா, இவ்வளவு ருசியான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு அதிகமா சாப்பிடணும். ஆமாமா, எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. போதும்டா, நிப்பாட்டு அவளை கலாய்க்கிறத. என்னாச்சு, 2 பேரும் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அண்ணி உங்க 2 பேருக்கும் இவ்வளவு நாளா எதுவும் சமைச்சே போடலையா என்ன? ஓ, இங்க நடக்கிற எதுவுமே உங்க 2 பேருக்கும் தெரியாதுல்ல? கேளுங்க, சொல்றேன். அப்படின்னு ராகேஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க 2 பேர்கிட்டயும் சொன்னாரு. அதை கேட்ட 2 லேடிஸும் பயங்கரமா சிரிச்சாங்க. என் அண்ணன் கொஞ்சம் கூட மாறவே இல்லை போல இருக்கே. ஆமாக்கா, அண்ணன் அப்படியே இருக்கால. எப்படி இருக்கா? சின்ன வயசுல எங்களுக்கு கூட இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அப்படியா? அப்பனா நீங்க கூட என்ன மாதிரி அதிகமா சாப்பிடுவீங்களா? உன்ன மாதிரி நிறைய யாரும் சாப்பிட மாட்டாங்க. இல்லம்மா, எல்லாரும் நல்லா தான் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி, நேரம் ஆகுது, எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. இங்க பாருமா, நாளையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், புரிஞ்சுதா? அப்படின்னு அவங்க சொன்ன உடனே குசுமாவோட முகம் மறுபடியும் மாறிடுச்சு. ஐயோ கடவுளே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் தான் சமைக்கணுமா? இந்த குளிர்ல நடங்கதான் போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள முனவைக்கிட்டு இருந்தா குசுமா. அப்பாடா, மறுபடியும் குசுமா தான் சமைக்கணுமா? கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் போதும்டா, எதுக்குடா இப்ப அவளை கலாய்ச்சிக்கிட்டே இருக்க? பின்ன வந்திருக்க கெஸ்ட சமைக்க விட்டுட்டு இவ உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்க. சின்ன பொண்ணு தானே, விடு விடு. சின்ன பொண்ணு தான். அவளா நம்மளே வித்து நல்லா சாப்பாடு சாப்பிடுவா, அந்த அளவுக்கு அவளுக்கு திறமை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அங்க இருந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ, ஏன்பா இப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க? இந்த குளிர்ல அவ நடுங்கிட்டு இருக்கா பாருங்க. அவளாவது நடுங்குறதாவது? அவ நல்லா தெம்பா இருக்கா. காலையில ஐஸ்கிரீம், மத்தியானம் பஜ்ஜி, சாயங்காலம் சுட சுட சமோசா, போத வரைக்கும் சாப்பாடு. நிஜம்தான்டா, உன்னோட மனைவிய பத்தி எங்களை விட உனக்கு தானடா அதிகமா தெரியும். என்ன நீங்க 2 பேரும் சித்தி முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பேசுறீங்க? நானும் இந்த வீட்டு மருமக தானா, ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா, மருமகதான். ஆனா பெருந்தீனி மருமக. உனக்கு குசுமான்ற பேரை விட பெருந்தீனின்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா குசுமா மட்டும் உருன்னு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிச்சன்ல அந்த 2 பெண்களும் குசுமா கிட்டே இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி குசுமா, நீயே சமைச்சு கொடுமா, ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூப்பிடு, அப்ப வந்து உதவி செய்றோம். இந்த குளிர்ல தான் பண்ணணுமா?
பாருங்க எப்படி நடுங்கிட்டு இருக்கேன்னுட்டு. கையெல்லாம் நடுங்குது. நீ நடுங்கிறது நல்லதுதாம்மா. நீ சமைக்க ஆரம்பிச்சின்னா அந்த சூடு உன் கையில படும். நல்லது தானே? அது இல்லை சித்தி, இந்த சமையல். நீ எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்கா நீயே சமையல் செய்யுமா அப்படின்னு அவங்க சொன்னதோ குசுமா அமைதியா இருந்தா. மருமகனா சும்மா இருக்க கூடாதுமா. மொத்த வீட்டோட நிர்வாகத்தையும் நீ தான் பார்க்கணும். பெரியவங்க இருக்கும்போது அப்படி இப்படி இருக்கலாம், தனியா இருக்கும் போது நீ நிர்வாகத்தை நல்லா நடத்தணும். சரிங்க சித்தி, அப்படியே பண்றேன். எல்லாரும் சேர்ந்து ஹால்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகேஷும் ராஜேஷும் கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரூம்குள்ள போய் தூங்க போயிட்டாங்க. குசுமா மட்டும் தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. குசுமா, நீ தான் இன்னைக்கு காலையில இருந்து வேலை செய்யலையே, அப்புறம் ஏன் டயர்டா தெரியற பாக்க? அது ராத்திரி சரியா தூக்க வரலங்க. நல்லா வேலை செஞ்சா உடம்பு நல்லா சோர்வாகி தூக்கமும் நல்லா வரும். சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில பயங்கர குளிர். எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. குசுமா மட்டும் கண்ணை சொருகிக்கிட்டே போயிட்டு கிச்சன்ல நின்னா. குசுமா, ரவை இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு. இன்னைக்கு காலையில நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் குசுமா. சித்தி, நான் உப்புமா பண்ணட்டுமா இல்ல தோசை பண்ணட்டுமா சித்தி? உனக்கு எது ஈஸியோ அதே பண்ணுமா. சரி சித்தி, அப்ப அதையே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குசுமா பாட்டுக்கு தோசை செய்ய ஆரம்பிச்சா. ஆனா அந்த மாவுல தோசை சரியா வரல அவளுக்கு. ஐயோ, இது என்ன ஃப்ரெஷ்ஷான மாவுல வர தோசை இல்லையே அப்படின்னு அவ சொன்னதை ராகேஷும் ராஜேஷும் கிச்சன்ல இருந்து கேட்டாங்க. ஐயோ பாவம், குளிருக்கு தோசை கூட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல என் மனைவிக்கு. அதுவும் வரலையா? டேய், காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? பின்ன என்னென்ன, குளிருக்கு தோசை வரலையா பாத்தீங்களா அவ சொல்றதா? ஆனா சாப்பிடுறது மட்டும் இவளுக்கு நல்லா வரும். விடுடா, கலாய்க்காத அவளே பாவம்டா. நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் மேடம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கல்ல, இதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்காவ அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டு அந்த ரெண்டு பெண்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குசுமா கிட்ட வந்தாங்க. நான் உனக்கு தோசை ஊத்த சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த பெரியவங்க குசுமாக்கு தோசை ஊத்த சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரா வந்தது தோசை. அட, நல்லா வந்திருக்கே, நான் கூட இதே மாதிரி பண்ணுவேன். தோசை ஊத்துறது இவ்வளோ சிம்பிள் தான், அதை நீ ஈஸியா கத்துக்கலாம். சரிங்க சித்தி, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு 2 நாள்லயே அவங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டா குசுமா. அதுக்குள்ள ரகுராம், கௌசல்யா, கீர்த்தி கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமா, அத்தை வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உடனே உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன். என்ன குசுமா, உன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கே, பயங்கரமா மாறிட்ட போல இருக்கு. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, முதல்ல நீங்க வாங்க அப்படின்னு கிடுகிடுன்னு கிச்சனுக்குள்ள போய் சூப்பரா சமைச்சு எல்லா ஐட்டத்தையும் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சா. அக்கா, தங்கச்சி, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். என் மருமக ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணாலா என்ன? ஐயோ குசுமா, அந்த மாதிரி எங்களை எதுவும் டார்ச்சர்லாம் பண்ணலண்ணே, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குசுமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினா. குசுமா, உன் சமையல்ல நிறைய மாற்றம் தெரியுதே. ஆமா அத்தை, ரொம்ப ருசியா சமைச்சிருக்கால சமையல் எல்லாத்தையும். நான் இவ்வளோ சூப்பரா சமைச்சதுக்கு காரணமே இந்த 2 சித்திங்களும் தான் அத்தை, தெரியுமா? பரவாயில்லம்மா, இப்போ நல்லா சமையல் கற்றுக்கிட்டல, அதுவே போதும். குளூர்ல பெருந்தினி மருமகளை நாங்க எப்படி பாத்திருக்கோன்னு பாருங்க. நல்ல பொண்ணு அவ. ஆமா சித்தி, சாப்பிட்றது மட்டும் கிடையாது, வீடை சுத்தமா வச்சுக்கிறது, சமைக்கிறது, வீட்டை நிர்வாகம் பண்றது கூட நம்மளோட பொறுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் சூப்பரா பண்ணுவேன். எல்லா வேலையும் கத்துக்கிட்டா சரிதான். இல்லைன்னா சமோசா பேப்பர், ஐஸ்கிரீம் கப்பு, கேக்கு பேப்பர்னு எல்லாம் வீடு முழுக்க குப்பையா இருக்கும் அப்படின்னு ராகேஷ் சொன்னோன்னா எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த குளிர்காலத்துல சாப்பிட்றது மட்டும் ஒரு மருமக வேலை இல்ல, நான் நல்லா வீடு நிர்வாகம் பண்ண கத்துக்கிட்டேன், சமைக்க கத்துக்கிட்டேன், இனிமேல் எப்படி பொறுப்பா இருக்கணும்ன்றதையும் கத்துக்கிட்டேன். என்னை மாத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இப்படி பெருந்தினி மருமக பொறுப்புகளை கத்துக்கிட்டு நல்ல மருமகளா மாறினா.